நான் சொல்றேன், இந்த மே மாதம் கிருபை அதிகமாய் பெருக போகிறது. கிருபையின் திரட்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவன் செஞ்ச அற்புதங்கள், தேவன் செஞ்ச ஆச்சரியங்கள், இதையெல்லாம் நீங்க நினைச்சு உங்க மனசுக்குள்ள இதெல்லாம் நீங்க நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்க புதிய அற்புதங்களை பார்ப்பீர்கள். அதே நேரத்தில் கிருபையின் திரட்சிக்கு அது உங்களை கொண்டு செல்ல ஆரம்பிக்கும். ஆமென். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில், எல்லாம் சொல்லுங்க, பாவம் பெருகின இடத்தில். எல்லாம் பாவம் பெருகிடுச்சின்னு மட்டும்தான் காதில் விழுந்திருக்குது இல்லையா? ஆனால் பைபிள் சொல்லுகிறது அதே இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிட்டு. But where sin increased, எங்கு பாவம் பெருகிச்சோ, the God remarkable gracious gift of grace, his unmerited favor has surpassed it and increased all the more. KJV versions. Amen. எல்லாம் சொல்லுங்க, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகல, அதை முந்திக்கிட்டு அதை போய் மேற்கொள்ளுங்க. ஆமென். இப்ப அதை எப்படி வேணாலும் நீங்க படிக்கலாம். வியாதி பெருகின இடத்தில் தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை அதைவிட அதிகம் பெருகிற்று. தேவை பெருகின இடத்தில் அதை மேற்கொள்ளும் தேவனுடைய ஐஸ்வர்யம் அதிகமாய் பெருகிற்று. ஆமென். அப்படிதான் படிக்கணும். சின்ன அப்படி படிக்கக்கூடாது. அதுக்குள்ளதானே எல்லாமே இருக்கு. அதே மாதிரி கிரேஸ்னா கிரேஸ்குள்ளதான் எல்லா பதில்களும் இருக்கு இல்லையா? பாவத்தின் விளைவாக மரணம், கிருபையின் விளைவாக ஜீவன். அப்ப பாவத்தின் விளைவா என்னெல்லாம் இருக்குதோ அது பெருகுச்சுன்னா, கிருபையின் விளைவா என்னெல்லாம் வருதோ அது அதிகமாய் பெருகிச்சு. அது அதிகமாய் பெருகிச்சு. நான் சொல்றேன், இந்த மே மாதம் கிருபை அதிகமாய் பெருக போகிறது. கிருபையின் திரட்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வியாதியை விட தேவனுடைய சுகமாக்குகிற வல்லமை அதிகமாய் பெருகும். தேவைகளை விட தேவனுடைய ஐஸ்வர்யம் அதிகமாய் பெருகும். ஆமென்.